ஆமாம், நான் வந்து எம்எஸ்எம் ஆனந்தன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கிட்டத்தட்ட 1980 பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். 2011 சட்டமன்ற உறுப்பினராகி புரட்சித்தலை அம்மாவினுடைய சட்டமன்றத்தில் அமைச்சராக பணியாற்றி இருக்கின்றேன் 5 ஆண்டு காலம். அதற்கு பின்னால் பல்லடம் சட்டமன்ற உறுப்பினராக 5 ஆண்டு காலம் இப்படி தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கிறேன். இந்த முறையும் கூட தேர்தலில் நின்று வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கிறேன். ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை பொறுத்தளவைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமை ஒரு சுயநல தலைமையாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அதாவது உண்மையாக உழைக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் அங்கே இப்போ வேலை இல்லை. அவங்க ஒரு சுயநல கும்பல் சூழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய தலைமை வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னு அது தெரியல, அந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு கட்சி. ஒரு அழிவு பாதையை நோக்கி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய கட்சி, அம்மா அவர்கள் வளர்த்த கட்சி இன்றைக்கு ஒரு அழிவு பாதையை நோக்கி தான் போயிட்டு இருக்குது ஒழிய தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் ஒரு ஆக்கப்பூர்வமான கட்சியாக இன்றைக்கு இல்லது. ஆகவேதான் நாங்களும் போராடி பார்த்துட்டோம். நாங்கள்லாம் யார் முக்கிய நிர்வாகிகள் சொன்னாலும் இந்த தலைமை வந்து எது சொன்னாலும் ஏற்றுக்கிறது இல்லை. ஆகவே நாங்களெல்லாம் ஒரு கனத்த இதயத்தோடு தான் இன்றைக்கி வெளியே வர்றோம். இத்தனை நாளாக பணியாற்றிட்டு தாங்க முடியாமல் தான் இன்றைக்கி வெளியே வந்திருக்கிறோம். அவ்வளோதான். தமிழக வெற்றி கழகம் தான் இனி வருகின்ற காலத்தில் எதிர்காலம் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கின்றது என்று அறிந்து முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்பாக தமிழ்நாட்டில் ஆட்சியை தொடங்கி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். வரக்கூடிய காலத்திலும் இந்த ஆட்சி சிறப்பாக 5 ஆண்டு காலம் சிறப்பாக நடைபெறும். அந்த ஒரு உத்தரவாதத்தோடு நாங்கள் இங்கே வந்து பேசிட்டு இங்கே வந்து இணைகிறோம். குதிரை பேரம் ஒருத்தர் வந்து நல்லா பணியாற்றிட்டு அவங்களுக்கு வந்து அந்த கட்சியில் வந்து எந்த விதமான ஒரு செய்யலினா, அந்த கட்சியில் வந்து யாரையும் மதிக்கலினா, அந்த மதிக்காத காரணத்தினால வெளியே வந்தால் உடனே துரோகின்னு பட்டம் கட்டுறாங்க, குதிரை பேரம்னு சொல்கிறாங்க. யார் குதிரை பேரமோ இதோ ஒன்றும் கிடையாது. அவங்கவுங்க பிரியமாக வந்து இந்த கட்சியில் இணைகிறோம், அவ்வளோதான் வழியோ. குதிரை பேரமில்ல யானை பேரமில்ல இங்கே எதுவும் நடக்கல. அந்த அளவிற்கு வெறுப்பு இருக்குதுன்னா நீங்கள் என்னன்னு பார்த்துக்கணும். அதாவது அந்த அளவிற்கு இன்னைக்கு இந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய தலைமை அந்த அளவுக்கு அனைவரையும் அரவணைக்காததுதான் ஒரு காரணம். யாரு சொல்றதையும் கேட்காததான் ஒரு காரணம், வேற ஒன்றும் இல்லை. எப்பவுமே என்னன்னா ஒரு இயக்கத்திலேருந்து வெளியே வர்றோம். நாங்களும் இந்த கட்சிக்காக அந்த கட்சிக்காக உழைச்சி இத்தனை வருஷம் இருந்து எல்லாம் சொந்தமாகவே நாங்களாம் செலவுகள் பண்ணி வந்து தான் அந்த அளவு கட்சியெல்லாம் நடத்திட்டு வந்துட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு அந்த கட்சியில் எந்த மரியாதை மதிப்பும் இல்லாமல் சம்மந்தம் இல்லாமல் ஆளுகளை கொண்டு வந்து அவங்களுக்கு சுயநலமாக இருக்கக்கூடிய ஆளுகளை கொண்டு வந்து பொறுப்புகள் போட்டு மற்றவங்களையெல்லாம் புறக்கணிக்கிறாங்க. புறக்கணிக்கிறவங்க இன்னைக்கு வெளியே வந்தால் அவங்களால வேற ஒன்றும் சொல்ல முடியாது, தாங்க முடியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, என்ன பண்ணுறதுனே தெரியாமல். அதனால் அவங்களுடைய வெளிப்பாடு அப்படி இருக்குது, அதுக்கு நாம் ஒன்றும் பண்ண முடியாது.